இது விளைஞ்சாங்க இப்போ. ஓ சார். பட் இதுக்கு நாங்கள் ஃப்ளோ சார்ட் பிரச்சனை எப்படி தருவோம் அப்போ? இங்கே என்ன வரும்? சாட். டாட்டாவில் தொடக்கம் எழுதியாச்சு. இன்புட்டுக்கு என்ன பற்றி வரணும்? சரி மேம். வினைகரம். இப்போ இன்புட் எழுதலாம், எழுதாட்டியும் பிரச்சனை இல்லை. N1, N2 தான் உள்ளீடு. இன்புட் N1, N2 எழுதலாம், பிரச்சனை இல்லை. இன்புட் ரைட். அவ இஃபுக்கு நாங்கள் என்ன வாய்ப்போம்? டைமண்ட் ஷேப். டைமண்ட் ஷேப் பாவிக்கணும். டைமண்ட் ஷேப் பாவிச்சாச்சு, நாங்கள் எடுத்தாச்சு. N1 பெரிது, N2 பெரிது. எழுதியாச்சு. ஒரு பக்கம் எஸ், ஒரு பக்கம் நோ. ஏதாவது ஒரு பக்கம் எஸ், ஏதாவது ஒரு பக்கம் நோ எழுதலாம். எஸ் பக்கத்துக்கு கீழ் எழுதுவோம், அப்பதான் லேசாக இருக்கும் மேல் செயல் எழுதுறதுக்கு. ரைட். எஸ் ஆக இருந்தால் என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம்? மேல் செயலில் என்ன இதில் தெரிவு தானே இருக்குது. டிஸ்பிளே எஸ் N1. ஆல் N1 வெளியில் சேர்க்கிறோம். அப்போ டிஸ்பிளே N1 என்று எழுதலாம். இல்லை, டிஸ்பிளே N1. நோவாக இருந்தால் N2. அதோட எண்ட் என்ன? ரெண்டு எண் போட்டுனாலும் போட, நீங்கள் ஒரு எண் இங்கே ஒரு எண் போடலாம், அல்லது ரெண்டு சேர்த்து ஒரு எண்ணில் கொடுக்கலாம். கிளியர்? ஓ சார். பேப்பர் முடிஞ்சேனே. ஓ சார். சரி, அப்போ கிளாஸ் முடிச்சுக்கொள்வோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எரிசல் செயலோட வாங்க இன்ஷா அல்லாஹ். ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் போடுங்க, நான் வாய்ஸில் சரி கிளியர் பண்ணுறேன். இதில் டவுட் ஏதாவது? இல்லை இல்ல சார். டவுட் இருந்தால் நீ போடுங்க மெசேஜில் சரி, வாட்ஸ்அப்பில் நான் வந்துட்டு வாய்ஸில் சரி கிளியர் பண்ணுறேன். ரைட். படித்த எக்ஸாம் எழுதுங்க, வாழ்த்துக்கள். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். முடிப்பாப்பா. வலைக்கும் சலாம்.